ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதில் இன்றைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறதுனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சிஸ்டர் எனக்கு 7 days ஆகிடுச்சு, எந்த சிம்டமும் இல்லை, இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 days ஆனாலும் சரி, 4 days ஆச்சு அப்படின்னாலும் சரி, ஐவிஎஃப் பண்ணி உங்களுக்கு 4 days 7 days 9 days எந்த சிம்டமும் பெருசாக தெரியாது. தயவு செஞ்சு நான் உங்களுக்கு என்ன சொல்வேன் அப்படின்னா, ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் என்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரியும், இந்த சிம்டம்ஸ்லாம் எப்போ வரும் அப்படின்றத யோசிக்கிறத விட்டுட்டு பேபிக்கிட்ட நீங்கள் ஒரு நல்ல கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுங்கள். குழந்தைகிட்ட வயிற்றில் கை வச்சு நல்லா பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க. சிம்டம்ஸ் பற்றிலாம் யோசிக்காமல் மியூசிக்ஸ் கேளுங்க, கார்ட்டூன்ஸ் பாருங்கள், காமெடிஸ் பாருங்கள். நீங்கள் டிவியெல்லாம் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படுத்தே இருக்கணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க, படுத்தே இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்து நீங்கள் வாக் பண்ணுறதா இருந்தால் வாக் பண்ணலாம். சேரில் ஒரு 5 minutes உட்காரலாம். அந்த மாதிரி நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் படுத்துக்கலாம், சைடாகவும் படுத்துக்கலாம். அதனால் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. நிறைய பேர் கேட்குற கொஷினே இதுதான். 4 days ஆகுது, 7 days ஆகுது, ஒரு சிம்டமும் இல்லை, அதனால எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுமா, எனக்கு பாசிட்டிவ் ஆகாதா, இப்படியெல்லாம் கேட்குறீங்க. ஆக்சுவலி நீங்கள் நெகட்டிவ் திங்கிங்கை கொஞ்சம் நீங்கள் சைடில் வச்சுட்டு திங்க் பாசிட்டிவ். நான் அதை தான் சொல்லுவேன். பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் கேளுங்க. த ஆப்பிள் பாக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. நீங்கள் அதில் போனீங்கன்னா நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் இருக்கும். அதெல்லாம் பொறுமையாக நீங்கள் கேளுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கேட்கும் போது உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் வைப் க்ரியேட் ஆகும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 weeksல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு ப்ரெக்னன்சியில் வர சிம்டம்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட HCG லெவல், அதாவது நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை நம்மளுக்கு க்ரோத் ஆகுது பார்த்தீங்களா, அந்த க்ரோத்லேருந்து தான் HCG ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஸோ அந்த HCG ஹார்மோன் பார்த்தீங்கன்னா அந்த HCG லெவல் டபுளாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அது எப்போ தெரியும் அப்படின்னா, ஒரு மாதம் விட்டுட்டு தான் நம்மளுக்கு சிம்டம்ஸே தெரிய ஆரம்பிக்கும். நாசியா, வாமிட்டிங், தலை சுற்றுறது, தலை வலிக்கிறது, வயிறு லைட்டாக குத்துற மாதிரி வலிக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை, பிரெஸ்ட்டில் டெண்டர்னஸாக இருக்கிறது, பெயினாக இருக்கிறது, ஊசி மாதிரி குத்துறது, இந்த மாதிரி சிம்டம்ஸும் தெரிய ஆரம்பிக்கும். இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எண்டோமெட்ரியம் 8.9 வந்திருக்கு. பட் எண்டோமெட்ரியமில் ஏதோ ஒரு பிரச்சனை, சுகரும் பார்த்தீங்கன்னா 155 கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் மந்த்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் உங்களுக்கு 155 இருக்குது, அது உங்களுக்கு ஹை தான். அதுவும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது அது ஹை தான். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டயட்டில் இருக்கணும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, இன்ஃபெக்ஷன் வரதுக்கு காரணமும் அதுதான். ஸோ நீங்கள் உங்கள் சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான டயட் இருக்கணும். நீங்கள் உடனே ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாமல் ஒரு 3 month ஒரு ப்ராப்பர் டயட் இருந்துட்டு, உங்களுக்கு டயட் வேணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஜஸ்ட் 99 rupeesக்கு நான் டயட் சார்ட் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டயட் சார்ட் கொடுப்பேன். 3 monthக்கு ஒரு ப்ராப்பர் டயட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபருக்கு போங்க. ஸோ தட் உங்களுக்கு உங்களோட சுகர் நல்லாவே கண்ட்ரோலாக இருக்கும்.
நான் அந்த மாதிரி கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா பேபிக்கும் வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்கும், பேபியும் சேஃபாக இருப்பாங்க, உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, பேபிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ப்ரெக்னன்சியில் தேவையில்லாத இஷ்யூஸ் வந்து வரதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கு உங்கள் சுகர் வந்து பார்த்திங்கன்னா 110, 90, 100 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். அதாவது பிஃபோர் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80, 90 அந்த ரேஞ்சில் இருக்கணும். ஆஃப்டர் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா 100, 110, 120க்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா பேபிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் டயட்டில் தான் இருந்தாகணும். நீங்கள் சுகரை கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே இன்ஃபெக்ஷன்ஸை முக்கால்வாசி நம்ம வந்து குறைச்சிட முடியும். நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இது வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டுட்டிங்க, யூடியூப்லேயும் கேட்டுட்டிங்க. ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பர்சன் வந்து நம்ம கூட இருக்கணுமா? எனக்கு வந்து இப்போது அம்மா இல்லை, மாமியார் இல்லை, யாருமே இல்லை கூட, நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான், ஹஸ்பண்ட்க்கு குக்கிங் தெரியாது, அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இஷ்யூஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆஃப்டர் ஐவிஎஃப் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று நீங்கள் வந்து இருக்க வேணாம். ஒரு 2 days ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 3rd day வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் சொல்லுங்கள், எப்படி வந்து நீங்கள் சாதம் வைக்கணும், எப்படி வந்து இங்கே குழம்பு ரெடி பண்ணி கொடுக்கணும். நீங்கள் ஓரலாக அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டேபிள்லேயோ ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி கொடுங்க. எப்படி பண்ணணுன்ற மெத்தட் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி கொடுங்க. அவங்க வந்து உங்களுக்கு குக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து அது மதியானத்துக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன குக்கிங் உங்களுக்கு என்ன தெரியும் அந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணி சாப்பிடுங்க. தோசை, இட்லி, உங்களுக்கு கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இது ஈஸியாக பண்ணிடலாம், இது ஈஸியாக செஞ்சுட்டா நான் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஃபுட்டை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க, நம்மளை கண்டிப்பாக ஒரு ஆள் டேக் கேர் பண்ணிக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. நம்மளை டேக் கேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஹஸ்பண்டுக்கு குக்கிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே பாதி வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வீடு க்ளீன் பண்ணுறது, டஸ்ட்டு வந்து இப்போ வீட்டில் வந்து ஒட்டடை ஏதாவது இருக்குது, டஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. டஸ்ட்டு வந்து உங்களோட நோஸ்குள்ளே என்ட்ராகி உங்களுக்கு கோல்டு, ஃபீவர் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சேம் வீட்டில் நீங்கள் மாப் போடுறது, வீடு பெருக்கிறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, மாடிக்கு போயிட்டு துணி காய வைக்கிறது, இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து நார்மல் ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் நம்ம செய்ய முடியும், எல்லா வேலையும் செய்யலாம், அது வேறு. பட் ஐவிஎஃப் ப்ரெக்னென்சியில் வந்து நிறைய பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி வந்து நிறையா வீட்டு வேலை அப்படிலாம் செய்யும் போது அவங்களோட சர்விக்ஸ் அந்த வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிறதுனால வந்து பேபியை வந்து நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் வரட்டும். பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 month விட்டுட்டு நீங்களே வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிங்க. குக்கிங்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். குக்கிங்க்கு நீங்கள் உங்களால் டேக் கேர் பண்ண முடியுதுன்னா குக்கிங் டேக் கேர் பண்ணிக்கிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து வீட்டில் வேறு என்ன ஒர்க் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேருமே வந்து 50-50% வந்து உங்களோட ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து உங்களை வந்து நீங்களே டேக் கேர் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து நம்ம வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டயட் சார்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். டயட் சார்ட் அதுவும் just 99க்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். டயட் சார்ட் வேணும் அப்படின்றவங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து வெயிட் லாஸுக்கு, பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, ஐவிஎஃப் டயட் சார்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.